அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு தேங்காயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம். வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த 1 டம்ளரை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப அரிசி மாவு வறுபடணும்னு இல்லை, லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வறுத்தாலே போதும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி மாவு ஒரு வாசனை வருது, அதே மாதிரி சூடாகவும் ஆகிடுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இங்கே அதே கடாயிலே பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே சைஸ் டம்ளர்லேயே 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்தோன்னா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் ரேஷியோ. சில அரிசி மாவு கூட குறைச்சி தண்ணி தேவைப்படும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த அரிசி மாவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த அரிசி மாவை வறுத்துட்டு பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், அதனால தான் ஒரு வறுத்துட்டு பண்ணுறோம். இப்போ அதை தண்ணியில் போட்டுட்டு டக்குன்னு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால் சேர்த்த உடனேயே சைட் பை சைடாக கிளறி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்து பைண்டாகி கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து கலக்கணும். நீங்கள் கலந்தோடனே பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுதுனாலே ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம வேணுங்கிறத கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உருட்டினீங்கனாலே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே அருமையாக வந்துடும். எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எடுத்த 1 டம்ளர் அரிசி மாவுக்கும் இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று உருண்டைகள் ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இட்லி பிளேட்ஸில் எண்ணெயை தடவி வச்சுருக்கோம். அதில் நம்ம ரெடி பண்ண உருண்டைகள் எல்லாத்தையுமே செட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 இட்லி பிளேட்டில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியும் பாருங்கள் கொதி வந்துடுது. இப்போ இந்த 2 இட்லி பிளேட்டையும் உள்ளே இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாமே ரெடி ஆகட்டும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெடி ஆகிடுது. பார்த்தாலே தெரியுது, லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு சைடு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த உருண்டைகளை 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி அம்மணி கொழுக்கட்டையில் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை 2மே தான் பண்ணி கட்ட போகிறோம். அதனால் நம்ம ரெடி பண்ணதை 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுங்கிறதுனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு இஞ்சி துருவலையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு எல்லாமே செவக்க வறுபட்டு வந்ததும் ஒரு போர்ஷன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துட்டு தாளித்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து பைண்டாகி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம அரிசி மாவை தண்ணியில் போட்டு கலக்கும் போது வெள்ளை கொழுக்கட்டையும் பண்ணணுங்கிறதுனால லைட்டாக தான் நம்ம உப்பு போட்டோம். இப்போ இந்த உப்பு கொழுக்கட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தால் நம்மளோட கார அம்மணி கொழுக்கட்டை, உப்பு கார அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் கொழுக்கட்டையாக நம்ம வரிசையாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதோட ஸ்பெஷல் தான் நம்ம இன்றைக்கி இந்த கொழுக்கட்டையை போடுறோம். 2 நாள் முன்னாடி நம்ம உளுத்தம்பருப்பு பூரணம் பண்ணி ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி
பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, புழுங்கலரிசியை வச்சு இன்னொரு கொழுக்கட்டை பண்ணோம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அம்மணி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம். எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வெள்ளை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கடாயில் நெய் விட்டேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம விட வேண்டாம். தண்ணி விடாமல் வெல்லத்தோட நீர்த்தன்மையே போதும். இந்த அளவுக்கு ரெடியாகி வந்துடும் சுருண்டு. இப்போ இதில் நம்ம மீதி பாதி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட வேண்டிதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டால் போதும். நம்மளோட இனிப்பு அம்மணி கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. எவ்வளோ அருமையாக 1 நிமிஷம் நீங்கள் கலந்தாலே போதும், சூப்பராக பைண்ட் ஆகி வந்துடும். ஸ்டவ்வை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கார உப்பு அம்மணி கொழுக்கட்டை, இனிப்பு அம்மணி கொழுக்கட்டை ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக எல்லோரும் செய்யலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் போய் நீங்கள் மீதி கொழுக்கட்டையும் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.